சந்தோஷ் நாராயணன் அண்ட் அறிவு இவங்க ரெண்டு பேருக்கும் என்ஜாய் என்ஜாமி பாட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. சின்னதா ஆரம்பிச்ச இந்த ஒரு பிரச்சனை இப்போ சோசியல் மீடியால நீ என் கூட டிபேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. எஸ், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2021 சந்தோஷ் நாராயணன், தி அறிவு இவங்க 3 பேருடைய கூட்டணியில என்ஜாய் என்ஜாமி அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ரோலிங் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு மேகசைன்ல பாத்தீங்கன்னா தி மற்றும் சான் வின்சன் இவங்க 2 பேருடைய போட்டோ வந்து ஒரு கவர் போட்டோவா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பவே அறிவு அவர்கள் வந்து ஏன் என்னுடைய போட்டோ இதுல வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா ரோலிங் ஸ்டோன் போட்ட ட்வீட்டுக்கு பா ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு ரிப்ளை ட்வீட் போட்டு அதுல ஏன் அறிவு அவர்கள் மட்டும் ஒதுக்கப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் ரோலிங் ஸ்டோன் என்ன பண்ணாங்க, அவங்க திரும்ப வந்து இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அறிவு அவர்கள் மட்டும் அந்த கவர் போட்டோல இருக்கிற மாதிரி இன்னொரு மேகசைன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது அப்படி அடுத்த ஒரு கொஞ்ச நாள்ல சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து நீயே ஒலி அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் கான்செர்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கான ஒரு பிரஸ் மீட் நடக்குது. ஸோ அந்த பிரஸ் மீட்ல பிரஸ் எல்லாம் வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்கள் கிட்ட நீயே ஒலி கான்செர்ட்ல வந்து அறிவு அவர்கள் கலந்துப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, நான் வந்து அறிவு அவர்களுக்கு இன்வைட் அனுப்பிச்சிருக்கேன், ஆனா அவர் வந்து என்ன பிளாக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், மேபி அந்த இன்வைட் பார்த்தாருன்னா அவர் வந்து கலந்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அறிவு அவர்கள் வந்து இந்த என்ஜாய் என்ஜாமி பாட்டுக்கு நான் தான் வந்து கம்போஸ் பண்ணேன், ஆனா எனக்கான எந்த ஒரு கிரெடிட்ஸும் வந்து இப்போ வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செஸ் ஒலிம்பியாலையுமே இந்த பாட்டை வந்து என்ஜாய் என்ஜாமி பாட்டை தி அவர்கள் பாடுறாங்க, அங்கேயுமே அறிவு அவர்கள் கலந்துக்கல. ஸோ அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த பாட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னும் முடியல அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையை வந்து சோசியல் மீடியால ரொம்ப பெருசாக ஆரம்பிக்குது. இன்னும் சொல்ல போனா டைரக்டா சந்தோஷ் நாராயணன் அவர்களும் அறிவு அவர்களும் மாத்தி ட்வீட் எல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ஒரு ஃபேன் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த என்ஜாய் என்ஜாமி பாட்டுடைய கிளிப் எடுத்து ட்விட்டர்ல போட்டு அந்த கேப்ஷன்ல வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாரு, இந்த பாட்டு தமிழ்ல ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்கா ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு, இன்னும் சொல்ல போனா லாக்டவுன்ல ரூல் பண்ண ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம்னு ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. அதுக்கு ஒரு ஃபேன் என்ன பண்ணிட்டாரு, இந்த பாட்டை அறிவு அவர்கிட்ட இருந்து சந்தோஷ் நாராயணன் அவர்களும் தி அவர்களும் ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டார். அதுக்கப்புறம் தான் இது ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சந்தோஷ் நாராயணன் அவர்களே இந்த ட்வீட்டை வந்து பார்த்துருக்காரு. ஸோ அந்த ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தி அவர்கள் தான் ஸ்டார்டிங் ஐடியா கொடுத்துருந்தாங்க, அவங்களோட டியூனும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பாட்டுடைய ஸ்டோரி லைனு இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து டைரக்டர் மணிகண்டன் அவர்கள் கொடுத்தது. அப்போ வந்து நானும் மணிகண்டன் அவர்களும் கடைசி விவசாயி படத்துல சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இந்த என்ஜாய் என்ஜாமி பாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா கம்போஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணது நான் தான். இதுல அறிவு அவர்கள் வந்து லிரிக்ஸ் எழுதி அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அறிவு அவர்கள் வந்து டைரக்டா ஒரு ரிப்ளை ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இல்ல இந்த என்ஜாய் என்ஜாமி பாட்டுக்கு வந்து எனக்கு ஜஸ்ட் பீட் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க, நான் தான் வந்து மற்றபடி இந்த மெயினான வோக்கல் மெலடி எல்லாம் கம்போஸ் பண்ணி லிரிக் எல்லாம் நானே எழுதியிருந்தேன். இப்போ எங்களுடைய அந்த கலாச்சார வரலாறு அப்புறம் அதே மாதிரி வாழ்க்கை அனுபவத்தை எல்லாம் வச்சு நான் லிரிக் எழுதியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த பாட்டு வந்து ஷூட் பண்ணதே எங்களுடைய கிராமத்துல தான். ஸோ எங்களுடைய அந்த கலாச்சார வரலாறு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா எல்லாருக்கும் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நான் பண்ணியிருந்தேன். என்னதான் இந்த பாட்டுல வந்து நான் அந்த மெயினான வோக்கல் மெலடி எல்லாம் கம்போஸ் பண்ணி லிரிக் எல்லாம் எழுதி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே எனக்கு வந்து ஜஸ்ட் அறிவு வந்து ஒரு ஃபியூச்சரிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இது வந்து எனக்கு புரியவே இல்லை. ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் தெரியுது இந்த என்ஜாய் என்ஜாமி பாட்டுக்கான கிரெடிட்ஸை வந்து மற்றவங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனா எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல. இதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காகவெல்லாம் சொல்லல, செஞ்ச வேலைக்கான அந்த ஒரு ரைட்ஸ், செஞ்ச எனக்கான மரியாதை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமாச்சும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நீங்களாம் வந்து ஏதாவது ஒரு பாட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த பாட்டுக்கு வந்து ப்ராப்பரா அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க, அதே மாதிரி அதுல உங்களோட ரைட்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கு உடனே சந்தோஷ் நாராயணன் அவர்களுமே ஒரு ரிப்ளை ட்வீட் போடுறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அறிவு நீ வந்து உனக்குன்னு சொல்லி ஒரு சில ஒப்பீனியன்லாம் இருக்கலாம், பட் இருந்தாலும் நீ பேசக்கூடிய இந்த ஒரு ஓனர்ஷிப் லீகல் கிளைம் இதுல எல்லாம் வந்து நேர்மையே கிடையாது. உன்னால இதை பத்தி என் கூட டைரக்டா ஒரு பப்ளிக்கான ஒரு மீடியம்லயோ ஏதாவது ஒரு சேனல்லையோ வந்து உன்னால இது டிபேட் பண்ண முடியுமா? இப்போ வரைக்கும் நீ வந்து என்ன எல்லாத்துலயும் பிளாக் பண்ணி வச்சிருக்கிற. ஸோ இந்த ஒரு ட்வீட் வந்து எப்படியும் உன்னால பார்க்க முடியும். ஸோ இந்த ட்வீட்டை பார்த்துட்டு நீ வந்து ரிப்ளை பண்ணு, எங்கேயா இருந்தாலும் சரி நான் வந்து இதை பத்தி உங்க கூட டிபேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷ் நாராயணன் அவர்கள் ஒரு ரிப்ளை ட்வீட்டை போட்டாரு. அதுக்கு அறிவு அவர்கள் சொல்றாரு, இப்போ வரைக்கும் இது சம்பந்தப்பட்ட அந்த கிரெடிட், ஓனர்ஷிப், காம்பன்சேஷன் அப்படின்னு இது எல்லாமே வந்து பப்ளிக்கா தான் இருக்கு. நான் எத்தனையோ வாட்டி உங்களை பிரைவேட்டா மீட் பண்ணி பேசி இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நான்
நான் போட்ட அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே வீணா தான் போச்சு. இது வந்து சோசியல் மீடியால டிபேட் பண்றதுக்கான விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அரிய அவர்கள் சொல்ல, அதுக்கு சந்தோஷ் நாராயண் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, கரெக்ட் தான், இது வந்து சோசியல் மீடியால டிபேட் பண்றதுக்கான விஷயம் கிடையாது. ஆனா நீ தான் வந்து பல பொய்ய சொல்லி இதை ஆரம்பிச்சு விட்ட. இது போக நீ வந்து இதை நான் சரி பண்றதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு வேற சொல்றேன். நான் இப்பவும் சொல்றேன், நம்ம வந்து மீட் பண்ணி இதை பேசி சால்வ் பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன், நீ வா அப்படின்ற மாதிரி சந்தோஷ் நாராயண் அவர்கள் ஃபைனலா ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. ஸோ சின்னதா ஆரம்பிச்ச இந்த ஒரு பிரச்சனை இப்போ இவ்வளோ பெருசா வந்து மாறி இருக்குது. ஸோ இது எப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி அவங்க முடிக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.